திருக்கடவூர் கௌமார அட்டவணைப்படி 785 786 2 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலமாகும். திருப்புகழ் 785. ஏட்டின் விதிப்படியே கொடு மாபுர வீட்டில் அடைத்து இசைவே கசை 3 அதில் ஏற்றி அடித்திடவே கடல் ஓடமது என ஏகி ஏற்கும் எனப் பொருளாசை பெண்ணாசை கொள்ளாத்துவெனத் திரியா பரியா தவம் ஏற்றி இருப்பிடமே அறியாமலும் உடல் பேணி பூட்டு சரப்பளியே மதனாம் என ஆட்டி அசைத்து இயலே திரி நாளையில் பூத்த மலக்குகையோ பொதி சோறு என கழுகாகம் போற்றி நமக்கு இறையாம் எனவே கொள நாட்டில் லொடுக்கெனவே விழு போதினில் பூட்டு பணி பதம் மாமயிலா அருள் புரிவாயே. வீட்டில் அடைத்து எரியே இடு பாதகன் நாட்டை விடுத்திடவே பல சூதினில் வீழ்த்த விதிப்படியே குரு காவலர் வனமே போய் வேற்றுமை உற்று உருவோடு இயல் நாளது பார்த்து முடித்திடவே ஒரு பாரத மேல் புனை வித்த மகாவீரமாயவன் மருகோனே. கோட்டை அழித்த அசுரார்பதி கோவென மூட்டி எரித்த பராபர சேகர கோத்த மணிக்கதிரே நிகராகிய வடிவேலா கூற்று மறித்திடவே உதை பார்வதியார்க்கும் இனித்த பெண்ணாகிய மான்மகள் கோட்டு முலைக்கு அதிபா கடவூர் உரை பெருமாளே. கழு காகம் போற்றி பூத்த மலக்குகையோ பொதி சோறு என கழு காகம் போற்றி நமக்கு இறையாம் எனவே கொள நாட்டில் ஒடுக்கெனவே விழு போதினில் பூட்டு பணி பதம் மாமயிலா அருள் புரிவாயே. அறக்காலான மாளிகையில் தருமன் முதலிய பாண்டவர் ஐவரையும் இருத்தி எரி ஊட்டிய பாவியான துரியோதனன் நாட்டை விட்டு போகுமாறு பல சூதாட்டத்தால் ஏற்பட்ட விதிப்படி குருகுல மன்னர் பாண்டவர் ஐவரும் வனத்துக்கு சென்று பல சூதினில் வீழ்த்த விதிப்படியே குரு காவலர் வனமே போய் வேற்று வடிவம் கொண்டு மறைந்திருக்கும் வாழ்ந்திருந்த நாளின் முடிவு பார்த்து அது முடிந்திடவே ஒரு பாரத போரை மேலே நடக்குமாறு செய்த பெரு மாயவனான கண்ணனான திருமாலின் மருமகனே. நாள் அது பார்த்து முடித்திடவே ஒரு பாரத மேல் புனை வித்த மகாவீர மாயவன் மருகோனே. சூரனின் பட்டணமான மகேந்திரபுரியின் கோட்டை அழித்து அசுரார்பதி கோவென அச்சூரன் கோவென்ற அலற அவனது நகரத்தை தீமூட்டி எரித்த மேலான பரம்பொருளே பராபர சேகர கோக்கப்பட்ட மணிக்கு ஒப்பான கூர்மையான வேலனே வேல் கையனே வடி வேலனே. யமன் இறந்து போகுமாறு உதைத்த பார்வதி அம்மையாருக்கு இனிய மருமகப் பெண்ணான மான்மகள் வள்ளியின் மலை போன்ற கொங்கைக்கு அதிபனே. திருக்கடவூரில் விற்றிருக்கின்ற பெருமாளே, நான்முகனின் ஏட்டில் கண்ட விதியின்படி இந்த உயிரை கொண்டு சென்று நல்ல உடலான வீட்டில் சேர்த்து பொருத்தமாக சவுக்கு போன்ற 3 நாடிகளை சுழுமுனை இடைக்கலை பிங்கலை நாடிகளை அதில் பொருந்தி அடித்து செலுத்த கடலில் படகு செல்வது போல் காலம் கழித்தும் பொருத்தமானவை என்று பொன் பெண் மண்ணாசை தூ என்று பலரும் இகழத் திரிந்து வருந்தியும் தவம் சேர்ந்துள்ள இருப்பிடம் இன்னது என்று அறியாமலும்
தவம் ஏற்றி இருப்பிடமே அறியாமலும் இந்த உடலை விரும்பி பாதுகாத்து அணியப்பட்ட வைரம் பதித்த சரப்பளி விளங்க மன்மதன் என்று கூறுமாறு ஆட்டியும் அசைத்தும் ஒழுங்காய் திரியும் காலத்தில் நிறைந்த மலமுடைய குகையான பொதி சோரோ இது என்று கழுகும் காகமும் விரும்பி இந்த உடலானது நமக்கு நல்ல உணவாகும் என கொள்ளுமாறு பூமியில் அடங்கிவிட்டது என்று இறந்து போகும் பொழுதில் தன் பாம்பை காலில் கட்டியுள்ள அழகிய மயில் ஊர்தியினனே, கோத்த மணிக்கதிரே நிகராகிய வடிவேலா, பூட்டு பணிப்பத மாமயிலா, பாம்பை காலில் கட்டியுள்ள அழகிய மயில் ஊர்தியினனே, அருள் புரிவாயாக, அருள் செய்வாயாக, அருள வேண்டும் என்று வேண்டியவாறு கூற்று மறித்திடவே உதை பார்வதி. சிவபெருமானின் இடப்பாக்கத்தில் உள்ளவள் பார்வதி. சிவபெருமான் இடக்காலால் யமனை உதைத்தார். அதலால் அந்த காலுக்கு சொந்தமான பார்வதி தேவியே கூற்றுவனை உதைத்ததாக கூறுகின்றார் குருநாதர்.